வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.5லேருந்து ஒவ்வொரு செம்மாக நம்ம பார்த்துட்ருக்கோம். பப்ளிக் எக்ஸாம் வரை நெருங்கிட்டு இருக்கு. அப்போ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ஈஸியாக சென்டம் போடுறதுல முக்கியமான சப்ஜெக்ட்னா அது மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான். மற்றபடி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜியை விட மேக்ஸில் நீங்கள் ஈஸியாக சென்டம் போடலாம். அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? அதில் படிக்க ஆரம்பிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 100 days தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் பப்ளிக் எக்ஸாமுக்கு. பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிட்டே இருக்குது. அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு சம்மாக பார்த்துட்ருக்கோம் எக்ஸசைஸ் 5.5ல். இப்போ நம்ம பார்க்க போகிற சம் வந்து ராடு சம். சரிங்களா? 7th செம்மு ராடு சம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்கன்னா, a rod of length 1.2 meter moves which its ends always touching in the coordinate axis. அதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு ராடு 1.2 மீட்டர் டிஸ்டன்ஸோட ராடு வந்து எப்படி இருக்குன்னா, அதோட எண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் டச்சிங் த கோஆர்டினேட் ஆக்சஸ். எங்கள் கோஆர்டினேட் ஆக்சஸ் எதை மீன் பண்ணுதுன்னா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ். அதோட எண்டு வந்து எதை டச் பண்ணுதுன்றாங்க, அதோட ஒய் ஆக்சிஸையும் எக்ஸ் ஆக்சிஸும் டச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் பி ஆன் த ராட் விச் இஸ் 0.3 மீட்டர் ஃப்ரம் த எண்ட் இன் கான்டாக்ட் வித் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 0.3 மீட்டர் தள்ளி ஒரு பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபைண்ட் த எக்ஸென்ட்ரிசிட்டி. இதுதான் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக லோக்கலாக சொல்லணும்னா இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ராடு இருக்குது, அதோட எண்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸும் டச் பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? இதுதான் அந்த ராடு. ஓகே. இப்போ இது ஒரு எண்டு வந்து ஒய் ஆக்சிஸ் டச் பண்ணிகிட்ருக்கு, ஒரு எண்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் டச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 0.3 மீட்டர், எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 0.3 மீட்டர் தள்ளி பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த பி வந்து என்னதுன்னா மூவிங் பாயிண்ட். இந்த மூவிங் பாயிண்ட்டு ஒரு லோக்கஸ் வந்து எலிப்ஸா அப்படின்னு தான் கொஸ்டின். எஸ், எலிப்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த லோக்கஸ் பாயிண்ட்டோட எலிப்ஸ், லோக்கஸ் பாயிண்ட், இந்த பிங்கிற பாயிண்ட்டோட லோக்கஸ் வந்து எலிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது நீங்கள் லோக்கஸோட கான்செப்டு 11th படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இப்போ இங்கே பிங்கிற பாயிண்ட்டு மொத்தமாக இந்த ராடோட லென்த் எவ்வளோ, 1.2 மீட்டர். இங்கே எண்டிலிருந்து இந்த பிங்கிற பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 0.3 மீட்டர். சரிங்களா? அப்போ மீதி இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், 0.9 மீட்டர் இருக்கும். ஆமாம், ரைட்? ஆமாம், 0.9 மீட்டர் இருக்கும். இது மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 1.2 மீட்டர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எண்டு ஏன்னு வச்சுக்கலாம், ஒரு எண்டு ஏன்னு வச்சுக்கலாம், ஒரு எண்டு பின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏபிங்கிற இந்த ராடு வந்து இந்த ஒரு பொசிஷன் மட்டும்தான் இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த கண்டிஷன். அதாவது இப்போ இந்த ஒரு பொசிஷன் ஓகே. இப்போ இதுவே இந்த பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அது அப்படி இருந்தாலும் அந்த எண்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 0.3 மீட்டர் தள்ளி இருக்கணும் அந்த பிங்கிற பாயிண்ட்டு. அதேமாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லையும் அதோட எண்டு டச் ஆகிருக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் அது சுற்றி வந்துகிட்டே இருக்கும்போது எப்படி இருக்குமா, அது வந்து ஒரு எலிப்ஸுக்குன்ற கர்வை க்ரியேட் பண்ணுமா அப்படின்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ராட், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பொசிஷன், இன்னொரு பொசிஷன். இப்போ இப்படி ஒரு பொசிஷன் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ அதோட ரெண்டு இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். இப்போ இங்கே இதுக்கு வந்து 0.9 மீட்டர் தள்ளினா அப்போ இது ஒரு பாயிண்ட், ஒரு பி, இங்கே ஒரு பாயிண்ட், பிங்கிற பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆகுமா? ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஒரு பிங்கிற பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆகும். இன்கேஸ் அந்த ராடை இன்னும் கொஞ்சம் தள்ளி இப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே ஒரு எண்டு இருக்குது, இங்கே ஒரு எண்டு இருக்குது. அப்போ இது மாதிரி தள்ளி வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பிங்கிற பாயிண்ட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். இங்கே பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குன்னா அதே கண்டிஷனில் 0.3 மீட்டர், ராடு வந்து 1.2 மீட்டர் இருக்கணும். அது மாதிரி இந்த பிங்கிற பாயிண்ட்டு இப்படி மூவ் ஆகிட்டே வருது. அப்படி
இப்படி மூவ் ஆகிட்டு ஒரு லோக்கஸ்ன்ற பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது அது வந்து ஒரு எலிப்ஸாக இருக்குது. அது என்ன அந்த பாயிண்ட் லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் என்னவாக இருக்குது, ஒரு எலிப்ஸை க்ரியேட் பண்ணுதுன்னா, இப்போ எலிப்ஸ்னால் கண்டிப்பாக எக்ஸென்ட்ரிசிட்டி இருக்கும், ஈங்கிற வேல்யூ இருக்கும். இப்போ என்னன்னு தான் கேட்குறாங்க. எக்ஸென்ட்ரிசிட்டினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். எக்ஸென்ட்ரிசிட்டினா என்ன, ஒரு டைரக்ட்ரிக்ஸ் லைன் ட்ரா பண்ணி அதுலேருந்து ஃபோக்கஸ்க்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணி அது வந்து ஒரு அது வந்து ஒரு மூவிங் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணி ஃபோக்கஸுக்கும் அதையும் கனெக்ட் பண்ணால் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு பிஎம் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் சேம் டிஸ்டன்ஸ் தான் வரும். எஸ்பி இஸ் ஈக்குவல் டு பிஎம் அப்படின்னு வந்திருக்கும். இது கான்செப்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா. ஸோ இதுதான் கொஸ்டின். இப்போ இது எலிப்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும், அட் த சேம் டைம் ஈயோட வேல்யூ ப்ரூவ் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ கொஸ்டினுக்கு இந்த டயக்ராம் பாருங்கள். அதாவது ஒரு ராடு இருக்குது, அதோட எண்டு ஒன்று 2 ஏ இன்னொரு 2 பி சரிங்களா. இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பிங்களுக்கு பாயிண்ட் பர்பண்டிகுலராக ஒய் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய்னு நேம் வச்சுக்கிறேன். இந்த ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருக்குது இந்த லைனுக்கு எக்ஸ்னு பேர் வச்சுக்கிறோம் சரிங்களா. இப்போ இது இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கா. இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சார் ஈக்குவல்ன்ற மாதிரி இந்த டீட்டாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இது பேரலல், இந்த லைனும் பேரலன்றப்ப இப்போ இந்த டீட்டாவும் ஈக்குவல். அப்போ இது ஆங்கிள் டீட்டா, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது டீட்டா. இந்த பிக்கும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் எண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 0.3. இப்போ இது 0.3னா இது 0.9 தான். ஏன்னா எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியும். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன 1.2 மீட்டர் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் இது 0.9 தான் இருக்கும். இப்போ ட்ரையாங்கிள் கான்செப்ட் தான், ரைட் ட்ரையாங்கிள் கான்செப்டுக்கு வருவோம். பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இப்போ நம்ம இது சால்வ் பண்ண போகிறோம். கவனிங்க. இப்போ இது டீட்டா, இது 90 டிகிரி இல்லைங்களா. இப்போ 90 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டெனியஸ், டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட், மற்ற சைடு வந்து அட்ஜசன்ட். இந்த ட்ரையாங்கிளுக்கு அதே மாதிரி தான். இது 90 டிகிரி, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டெனியஸ், டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட் சரிங்களா. இப்போ இன் ரைட் ட்ரையாங்கிள் பிடிபி இங்கே பாருங்கள். இங்கே வந்து நான் எதை எடுத்துக்கிறேன்னா காஸ்டீட்டாவும் எடுத்துக்கிறேன். ஏன் காஸ்டீட்டா எடுத்துக்கிறேன்னா அதோட வேல்யூ மட்டும்தான் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்டீட்டாவோட வேல்யூ என்னது, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியஸ். இங்கே அட்ஜசன்ட்றது வந்து எக்ஸு, ஹைப்போட்டெனியஸ் வந்து 0.9. அப்போ எக்ஸ் பை 0.9 சரிங்களா. அடுத்து இன் ரைட் ட்ரையாங்கிள் பிசிஏ, ரைட் ட்ரையாங்கிள் பிசிஏ இதுக்கு அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள். ஆப்போசிட் சைட் பை சைன் டீட்டா எடுத்துக்கிறேன். சைன் டீட்டான்னு என்ன அர்த்தம், ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியஸ். அப்போ ஆப்போசிட் சைட் ஒய் டிவைடட் பை ஹைப்போட்டெனியஸ் வந்து 0.3. அப்போ ஒய் இஸ் டிவைடட் பை 0.3 சரிங்களா. இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஒரு ஃபேக்ட் தெரியும். என்ன ஃபேக்ட் அது, we know that sin square theta plus cos square theta is equal to 1 எனக்கு தெரியும் சரிங்களா. sin square theta cos square is equal to 1 எனக்கு தெரியும். இப்போ sin square theta, sin theta ஓட வேல்யூ என்ன, sin square theta plus cos square theta equal to 1 தெரியும் சரிங்களா. முதல்ல cos square theta தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். cos square theta ஓட வேல்யூ என்ன, x by 0.9 சரிங்களா. இதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கோங்க, இதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டோட வேல்யூ என்ன, ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 0.3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 சரிங்க. அதாவது காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எடுத்திருக்கேன். ஓகே. இப்போ இங்கே ஏ ஸ்கொயர்ன்றது என்னது பாருங்க, ஏ ஸ்கொயர்ன்றது என்னது 0.9 ஸ்கொயர், பி ஸ்கொயருங்கிறது என்னது 0.3 ஸ்கொயர் சரிங்களா. ஓகே. இப்போ இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எலிப்ஸ்னால் கண்டிப்பாக இன்னொரு ஈக்குவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னா, எலிப்ஸ்னாவே நம்ம அதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன ரிலேஷன்னா, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்
சரிங்களா. இங்கே சிங்கிறது எதை டினோட் பண்ணுது, ஏஇயை டினோட் பண்ணுது. ஏஇனா அதாவது ஃபோக்கஸ் டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவீங்களா, ஏஇ,0 மைனஸ் ஏஇ,0. இப்போ ஃபோக்கஸ் டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறா இந்த ஏஇயில். இப்போ சினா ஏன்னு எடுத்துக்குவாங்க. அப்போ சி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், 0.9 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி எழுதலாம், 0.9 ஸ்கொயரை 0.81 எழுதலாம், இது 0.09 எழுதலாம். சரிங்களா. அப்போ சி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 0.72 கிடைக்கும். சரிங்களா. அப்போ சி ஸ்கொயர்ன்றது ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.72. இப்போ எனக்கு இ ஸ்கொயரோட வேல்யூ மட்டும் வேணும். இப்போ என்ன பண்ணலாம், இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.72 டிவைடட் பை ஏ ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம், 0.72 டிவைடட் பை 0.81 அப்படின்னு எழுதலாம். மேலேயும் கீழையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 72 டிவைடட் பை 81 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. அப்போ இ ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 72 டிவைடட் பை 81. இதுக்கு என்ன வேலை கிடைக்கும், 8/9 கிடைக்கும். அது எந்த டேபிளால் அடிக்கலாம், 9 டேபிளால் அடிக்கலாம். 8 9s are 72, 9 9s are 81 அடிச்சிடலாம். சரிங்களா. இப்போ இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 8/9னா இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 8/9னா இதை எப்படி எழுதலாம், 4 into 2 divided by 9 எப்படி எழுதலாம், 9 அப்படி வச்சுக்கோங்க, 4 into 2. இப்போ இதுக்கு ரூட் ஸ்கொயர் எடுங்க, ரூட் ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுன்னா ரூட்டாக மாறிடும். இப்போ இஸ் ஈக்குவல் டு 2 into √2 டிவைடட் பை 3ன்னு வரும். ஏன்னா இந்த 4க்கு ரூட் எடுத்தால் 2, 2க்கு ரூட் எடுத்தால் √2, 9க்கு ரூட் எடுத்தால் 3. இதுதான் எக்ஸென்ட்ரிசிட்டி. ஒரு எலிப்ஸாகவும் கிடச்சிருச்சு, அதுக்கு நம்ம எக்ஸென்ட்ரிசிட்டியும் ஃபைன் பண்ணிட்டோம். இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான சம்மை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே சார், தேங்க்யூ.